எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சென்னை களம் எப்படி இருக்கு? யாருக்கும் போட்டியா இருக்கு சார் சென்னையை பொறுத்த வரைக்கும்? சென்னை வந்து உண்மையிலே மும்முனை போட்டி வந்து சென்னையில தான் இருக்கு. தாவேகா வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் ஏடிஎம்கே விட எடுத்திருந்தாலுமே கூட களம் வந்து அதிமுக விட்டு ஒட்டுமொத்த வாஷ் அவுட் ஆகி இன்னும் போகல. தேர் இஸ் a close fight between ஏடிஎம்கே அண்ட் டிவிகே தான். ஆனா இந்த சினாரியோ ஒரு டிஎம்கே ஸ்வீப்னு சொல்ல வரீங்களா சென்னையை பொறுத்த வரைக்கும்? கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த மொமெண்ட் எலெக்ஷன்ஸ் கூட 10 தொகுதியில் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. பெரம்பூர் அண்ட் வில்லிவாக்கத்துல தாவேக்காக்கு ஒரு எட்ஜி இருக்கு. ஆனா அது 2ஆம் இடத்துக்கு தான். நான் வந்து ஆதவ் ஜெயிப்பார் அப்படின்லாம் நான் சொல்லல. கார்த்திக் மோகன் அங்க ஃபீல்டு பண்ணது வந்து ஒன் ஆஃப் த கிளவர் மூவ் ஆஃப் ஸ்டாலின். செகண்ட் இடம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா தாவேக்காவுக்கு இருக்குதான். காரணம் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக டி நகர்ல மட்டும்தான் இருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து அதிமுகவை வந்து தாவேக்கா வந்து பின்னுக்கு தள்ளுறாங்க. அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டியா சார் சென்னையை பொறுத்த வரைக்கும்? சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு அது உண்மைதான். அவங்களுக்கான மொமெண்டம் கெயின் ஆகுதா தாவேக்காக்கு? நிச்சயமா கெயின் ஆகுது. ஆனா அது டிஎம்கேவை டாப்பிள் பண்ற லெவலுக்கு இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சிக்கலான தொகுதிகள்லாம் எது சார் சொல்லுவீங்க? டி நகர் தான் ஃபர்ஸ்ட். டி நகர், பெரம்பூர் கூட இல்ல. பெரம்பூரை விட டி நகர் தான் வந்து திமுகவுக்கு சிக்கல் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. அதனால சத்யா ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். புசி ஆனந்த் அங்க ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே உடைய அந்த கோட்டையை தகர்க்கணும், அது மட்டும் தான் என்னுடைய முதல் எண்ணம் அப்படின்னு வந்து சென்னையை வந்து டிவிக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க நாம எடுத்துக்கலாமா சார்? நீங்க சென்னையை வந்து நீங்க காஸ்ட் பாக்கெட்ஸா நீங்க ஈஸியா பிரிக்க முடியாது. ஏன் விஜய் இங்க நிக்கணும்னா எந்தெந்த ஜாதி எந்தெந்த கட்சிக்கு ஆதரவா இருக்குன்னு தெரியாத பொழுது ஸ்டார் பவர் மட்டுமே நம்பி இறங்குற ஒரு இதை வந்து காஸ்ட் வச்சு பீட் பண்ணாத ஒரு ஊர் வந்து விஜய்க்கு தேவைன்றதுனால சென்னையை சூஸ் பண்ணியிருக்காரு. டிஎம்கே ஓட்ஸ்ல விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல டென்த்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா சென்னையில? இல்ல, இப்ப விஜய் வந்து டிஎம்கேவோட ஓட்ட ஸ்டீல் பண்ணுவாருன்னா பண்ணுவாரு. ஆனா அதை விட ஏடிஎம்கே ஓட்ட அதிகம் ஸ்டீல் பண்ணுவாரு. ஏடிஎம்கேவோட வீழ்ச்சிக்கு பயங்கரமா இருக்கும் பட்சத்தில் ஏடிஎம்கே அண்ட் தாவேக்காவோடைய ஒரு யூனிஃபைடு லீடரா தான் ஆகணுன்றதான் விஜயோடைய ஒரு அல்டீரியர் பிளான். அதிமுகவுடைய அந்த ஓட் பேங்க் மேலதான் விஜய்க்காகட்டும் அண்ணாமலை என்ற புதுசா கட்சி ஆரம்பிக்க போற ஆளா இருக்கட்டும் அவங்களுக்கு குறி. சோ எடப்பாடியார் தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய கத்தி இருக்கு இந்த எலெக்ஷனோட. அவ்வளவுதான். இந்த எலெக்ஷன்ல அவர் தோத்தாருன்னா எடப்பாடி இதற்கு மேல் ஏடிஎம்கே அவரை வந்து எக்ஸ்பெல் பண்றது வந்து நீங்க கண்கூடாக பாருங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திருமிகு உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் மறந்துள்ளார். வணக்கமா சார்? வணக்கம் தாமரை. தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை களம் எப்படி இருக்கு? யாருக்கும் போட்டியா இருக்கு சார் சென்னையை பொறுத்த வரைக்கும்? சென்னை வந்து உண்மையிலே மும்முனை போட்டி வந்து சென்னையில தான் இருக்கு. மும்முனை போட்டி தான் இருக்கு. இதை நான் வந்து ஏடிஎம்கேவோட வீக்னஸ் தெரிஞ்சே தான் சொல்றேன். ஓகே. தாவேகா வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் ஏடிஎம்கே விட எடுத்திருந்தாலுமே கூட களம் வந்து அதிமுக விட்டு ஒட்டுமொத்த வாஷ் அவுட் ஆகி இன்னும் போகல. ஓகே. அவங்களுக்கான ஒரு தீவிர ஃபியர்ஸ் பேட்டில் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்குதான். ஆனா செகண்ட் அண்ட் தேர்ட் சொல்றது ஜெயிக்கிறவங்க செகண்ட் தேர்ட் வர்றவங்கன்னு நான் சொல்லல. 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்குன்னு சொல்ல. அதிகப்படியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு அடுத்த இடம் பயங்கரமா ரொம்ப க்ளோஸ் நெக்ல வர்றது வந்து ஏடிஎம்கே அண்ட் தாவேகா இருக்காங்க. ஓகே. பை பிக்கெஸ்ட் மார்ஜின்ல வந்து தாவேகா இன்னும் அதிமுகவை தாண்டல. இந்த நொடி வரை அவங்க தாண்டி போல. அதற்கு அந்த கட்சி கட்டமைப்பு ஒரு புறம், அந்த பஸ் இருக்கு. ஆனா தாவேகாவுக்கு நிச்சயமா பஸ் இருக்கு. ஆனா அந்த பஸ் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா ஒரு லேக்லஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே. இன்னும் அவங்க களத்துல வந்து முழுசா இறங்கல, முழுசா கம்பு சுழட்டலன்றதுனால அந்த சின்ன எட்ஜ் தாவேகாவுக்கு இருக்கிற மாதிரி தெரியுறது வந்து உண்மைதான். ஆனா கடைசி ஒரு வாரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும் எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே. ஆமா. நீங்க டோர் டு டோர் கேம்பெயின் ஆகட்டும், டோர் டு டோர் கேன்வாஸ் பண்றதாகட்டும், டோர் டு டோர் போயிட்டு அவங்க அன்பை தெரிவிக்கிறதாகட்டும், எல்லாத்துக்குமே அந்த கடைசி வாரம்ன்றது வெரி குரூஷியல். அந்த கடைசி ஒரு வாரம்ன்றது நீங்க நியாய தர்மங்கள்லாம் எடுத்து ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டா கூட அந்த இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு அதிமுக காரன்னு வச்சுக்கோங்க. திமுக காரங்களே எங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க, நீங்க எனக்கு இவ்வளவு கொடுத்தா என்ன அப்படின்ற டிமாண்ட் பண்ற அந்த போக்கு இருக்கு இல்லைங்களா? அதிமுகவே இவ்வளவு கொடுக்குறாங்க, நீங்க எனக்கு கொடுத்தா என்ன, நான் உங்களுக்கு தானே ஓட்டு போட போறேன். அப்போ அந்த ஓட்டுக்கு காசு அல்லது இந்த ஓட்டுக்கு வந்து ஏதாவது பொருள் கொடுக்கறது, அல்லது என் வீடு தேடி வந்து எனக்கு வணக்கம் வச்சா என்ன, யாரோ வந்துட்டு போறாங்க எங்க வீட்டுக்கு, ஒரு வாசலுக்கு நீங்க மாவட்ட செயலாளர் வரமாட்டாரா, வேட்பாளர் வரமாட்டாரா, இன்னும் என்னைய வந்து சந்திச்சு ஓட்டு கேட்கல. அந்த ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறதுன்றது காசாவும் இருக்கலாம், ஆள் வந்து பாக்குறதுன்னு இருக்கலாம்.
என்கிட்ட வந்து ஏன் பேசவே இல்லை, என் வீட்டுல வந்து ஏன் உட்காரவே இல்லை, எங்க தெருவுள்ளார ஏன் வரவே இல்லை, இது இப்படி பல ஃபேக்டர் இருக்கு. நான் பணன்ற ஒற்றை ஃபேக்டர் மட்டும் சொல்லல. அந்த ஃபேக்டர்ல வந்து இப்ப ரீச் ஆகக்கூடிய கட்சிகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தான் இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த தாவேகாவுக்கான அந்த பஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா அது அதிமுகவை ஒட்டுமொத்தமா வீழ்த்தக்கூடிய பஸ்ஸா இன்னும் ஆகல. அது எப்படி வேணா மாறலாம். எனி டைம் வந்து திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன்னா வந்து மாறலாம். given the fact இது எங்க தாவேகாவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும்தான் இருக்கு. இது வந்து சவுத் டிஸ்ட்ரிக்ட்லயோ நார்த்தன் தமிழ்நாடு கேடிசிசியை தவிர்த்து தாவேகாவுக்கு இந்த எட்ஜி இல்ல. யங்ஸ்டர் ஓட்டு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் டைரக்டா விமன் என்ன காஜ் பண்றாங்கன்னு அக்சஸ் பண்ண முடியாத ஒரு ஊர் வந்து சென்னை தான். இப்ப நீங்க கிராமப்புறங்கள்ல நீங்க ஈஸியா போயிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க, நீங்க ஒரு 20-30 பெண்களை கேட்டுற முடியும். இங்க நீங்க ரோட்ல போற ஒரு 20-30 பொண்ணை கேட்கலாம். நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களையோ இல்ல ஒரு லக்ஸுரி லிவிங்ல இருக்கிறவங்களையோ நீங்க வந்து விமன் அக்சஸ் பண்றது கஷ்டம். இல்ல மீடியா மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் ரீச் பண்றது கஷ்டம், எல்லாருமே கஷ்டம். அப்போ மோர் நம்பர் ஆஃப் செல்போன் யூசர்ஸ் அவங்களோட டேட்டா பத்தி மட்டும் தான் இருக்கே ஒழிய இங்க வர்ற அந்த கருத்து கணிப்பு, இங்க சொல்ற அந்த நிலவரம் எல்லாமே வந்து யூ ஹாவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஒரு 50-50 தான். என்டையரா பிரதிபலிக்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் தென் பாஜகவுக்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வாட்டி அவங்க நிப்பாட்டாம விட்டது. சென்னையில ஒன்னே ஒரு தொகுதி தானே வாங்கியிருக்காங்க. இல்ல இப்போ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் சில கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ சேகர் பாபுக்கு க்ளோஸ் கட் கொடுத்த வினோத் செல்வம் ரொம்ப நாளா இவங்க டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே வேளச்சேரியை எடுத்துக்கிட்டு பயங்கரமா இழுத்து போட்டு வேலை பார்த்த எஸ்டி சூர்யா இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ். இவங்களுக்குலாம் கொடுத்திருந்தா களம் வந்து கண்டிப்பா மாறி இருக்கும். இன்னும் வெளிப்படையா சொல்ல போறதுன்னா பாஜக தொண்டர்களுடைய கிரவுண்ட் பிரசன்ஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். அந்த கிரவுண்ட் பிரசன்ஸ் இல்லாம போனது வந்து உங்களுக்கு அதிமுகவோட பஸ்ஸும் இல்ல, பாஜக அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க காமிச்ச பஸ்ஸும் இல்ல அப்படின்னும் பொழுது களத்துல திமுக தவிர வேற யார் இருக்கா? நாம் தமிழர் ஓகே, அவங்க சென்னையில பெருசா காட்டாம அவங்க வந்து டெல்டா ஊரு சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படி ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு என்டிட்டி. அப்படி இருக்கும்பொழுது திமுக அடுத்து வேற யார் இருக்கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு தாவேகா கண்ணுக்கு தெரியுறாங்க. ஓகே, ஸோ அந்த கண்ணுக்கு தெரியாத அண்டர் கரண்ட் வந்து நிச்சயமா இருக்கும். அது இன்னும் முழுசா அதிமுக தாவேகா பக்கம் போயிடல. 1 week இஸ் a long time. எலெக்ஷன் முன்னாடி எவ்வளவு வேணா என்ன வேணா நடக்கலாம். இல்ல வாழ்க்கையிலேயே ஒரு வாரங்கிறது பெரிய விஷயம் தான். எலெக்ஷன்ல ஒரு வாரங்கிறது இவ்வளவு ரொம்ப லாங் டைம், ரொம்ப லாங் டைம். எனிதிங் கேன் ஹேப்பன். அந்த இஷ்யூல வந்து தேர் இஸ் a close fight between ADMK and TVK தான். ஆனா இந்த சினாரியோ ஒரு டிஎம்கே ஸ்வீப்னு சொல்ல வரீங்களா சென்னையை பொறுத்த வரைக்கும்? கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க அதுல வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு நான் இப்ப டி நகர்ல வந்து ஒரு எட்ஜ் வந்து அதிமுகவுக்கு நிச்சயமா இருக்கு. சத்யாவுக்கு வந்து ஒரு பெரிய எட்ஜ் இருக்கு. திமுக அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் பஞ்சாயத்துகள் ஒரு புறம், இன்னொரு பக்கம் கேஸ்ட் கன்சாலிடேஷன் அங்க நடக்காத, அவங்களுக்கு ஓட்டு வராத ஒரு கேஸ்ட் பாக்கெட்ஸும் அங்க இருக்கிற ஒரு காரணத்தினால ஏடிஎம்கேவுக்கான ஃபேவர் அங்க இருக்கு. மத்தபடி வேற எங்கேயும் வந்து ரொம்ப டைட்டா இருக்குன்னு நான் வந்து சொல்ல முடியாது. பெரம்பூர் அண்ட் வில்லிவாக்கத்துல தாவேக்காக்கு ஒரு எட்ஜி இருக்கு. ஆனா அது 2ஆம் இடத்துக்கு தான். நான் வந்து ஆதவ் ஜெயிப்பார் அப்படின்லாம் நான் சொல்லல. பட் ஐ வுட் சே கார்த்திக் மோகன் அங்க ஃபீல்டு பண்ணது வந்து ஒன் ஆஃப் த கிளவர் மூவ் ஆஃப் ஸ்டாலின். நிச்சயமா கார்த்திக் மோகன் வாஸ் groomed or touted to be அண்ணா நகருக்கான ஆட்கள். அவங்க அப்பாக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. கோகுலேந்திராவை ஈஸியா கன்வின்சிங்கா ஜெயிச்சிருவாங்க. அதுவும் ஊர்ல தெரிஞ்சவரு, ரொம்ப ஜாலியான பர்சன். அதுவும் இல்லாம வேட்பாளர் அறிவிக்கிற நாளுக்கு முதல் நாள் வரைக்கும் கார்த்தி அவர்கள் அண்ணா நகர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் பேரே அண்ணா நகர் கார்த்தி தான். வெளியில தான் வந்து இப்ப இங்கதான் வந்து அவர் பேர் வந்து கார்த்திக் மோகன். அவர் பேர் வந்து நீங்க கார்த்திக் மோகன் சொன்னா தெரியறவங்கள விட அண்ணா நகர் கார்த்தி சொன்னா எல்லாருக்கும் தெரியும். டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ஈகோ சிஸ்டம் மொத்தத்துக்குமே தெரிஞ்ச நேம் வந்து சினானிமஸ் நேம் வந்து அண்ணா நகர் கார்த்தி. அவர் அங்க ஃபீல்டு பண்ணதனுடைய ரீசன் வந்து ஒரு கிளவர் மூவ். இப்போ அங்க ஃபீல்டு பண்ணாம வேற ஒரு கேண்டிடேட் இவங்க புஷ் பண்ணிருந்தாங்கன்னா things would have gotten tough. ஓகே, அப்ப கார்த்தி அங்க மூவ் பண்றதுன்றது அண்ட் தென் இவங்க பிரேமலதாவோட பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆனது எல்லாம் வில்லிவாக்கத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு கிளவர் மூவ். அது கிட்டத்தட்ட அவங்களுடைய விக்டரி சீல்டுன்னு தான் நான் சொல்வேன். பட் செகண்ட் இடம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா தாவேகாவுக்கு இருக்குதான். காரணம் ஜேசிடி பிரபாகர்ன்ற ஒரு முக்கியமான பர்சன் வேற எங்கெங்கயோ போயிட்டு கடைசியில் தாவேகாக்கு பண்ணி அவருக்கு இருக்கிற ஓட் பேங்க்ஸ் வந்து நிச்சயமா ஓகே தாவேகாக்கு போறதுனால அந்த ஒரு தோற்றம் இருக்கு. வாட் அபௌட் பெரம்பூர் சார்? பெரம்பூர் இதுல ஒரு ட்ரிக்கி தான். இதுல எல்லாரும் மழுப்பி விஜய் ஜெயிச்சுட்டா என்ன பண்றது, நம்ம சொன்னது மாறிடுமோ அப்படிலாம் இல்லை. இப்ப வரைக்குமே ஆர்டி சேகருக்கு சாதகமான களம் தான். அதுக்கு காரணம் என்ன, ஒரு காது குத்து, சாவு, சண்டை, சச்சரவு எல்லாத்துக்கும் அவர் போய் நிக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகே, ஒரு சாவு
கண்ணம்மாப்பேட்டை கிட்ட வந்து ராஜா அன்பழகன் வந்து திமுக நிர்வாகி ஒருத்தரோட மரணத்துக்கு வந்து ஒரு ஊர்வலத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ ஒரு எலெக்ஷன் சமயத்துல வந்து இதை நீங்க ஈஸியா பைபாஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனா நான் என்னோட கேண்டிடேட்டு என்னுடைய கட்சிக்காரன்ட்டு நீங்க போய் நிக்கிற ஆட்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நிக்கிறாங்க, திமுக நிக்கிறாங்க. இவங்களோட பலம்ன்றது வந்து ஒரு ஸ்டார்டம், அதையெல்லாம் தாண்டி ஸ்டாலின் ஸ்டார்டம், உதயநிதி ஸ்டார்டம், விஜய் ஸ்டார்டம்ன்றதெல்லாம் தாண்டி கிரவுண்ட்ல நிக்கிறாங்க. கிரவுண்ட்ல எங்க ஆளுக்கு நிக்கிற ஆட்கள் யாரு? ரொம்ப பிரச்சனை வரும்பொழுது இப்போ நீங்க சவுத் சென்னை, நார்த் சென்னை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா சவுத் சென்னையோட பெரிய பிரச்சனையா என்ன இருக்கும்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ். ஆமா. இப்போ இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் பண்ணிருக்க இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் டிஎம்கேக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ நீங்க வலசரவாக்கம், மதுரவாயில் இந்த சைட்ல நீங்க 1000 குறைகள் நீங்க சொன்னா கூட எப்பா ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் முடிச்சிருக்காங்கப்பா அப்படின்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேக்டரா வந்து நிற்கும். ஓகே. போலவே சவுத் சென்னைக்கும் அந்த மாதிரி வந்து நிற்கும். அப்படி இருக்கும்பொழுது பெரம்பூர் மாதிரியான ஏரியாவுக்கு ரெகுலர் கிரவுண்ட் பிரசன்ஸ் கூடவே இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்க்கும்போது சேகருக்கு வந்து நிச்சயமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது வெளியில வந்து விஜய் ஃபேக்டர் வந்து தூக்கி சாப்பிட்டு போற மாதிரி தெரியலாம். பட் அந்த அளவு ஈஸியா கன்வின்சிங்கா அங்க வந்து நடந்துராது. ஓகே. விஜய் அங்க ஜெயிச்சாலும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்களா சார்? ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெயிக்க கஷ்டங்க. என்னுடைய ஐ மே பி ராங். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெயிக்கிறது அங்க கஷ்டம். ஓகே. அப்படி ஜெயிக்கிற சூழல் வந்தா கூட ஒரு தம்பிங் மார்ஜின்லாம் அங்க கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. வாய்ப்பே கிடையாது. மெஜாரிட்டியா நான் சொல்றது முஸ்லிம் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து டிஎம்கே சைடு இந்த வாட்டி நிச்சயமாக இருக்கு. பிளஸ் மத்த மாற்றுமொழி சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் வந்து திமுக பக்கம் இருக்கு. தெலுங்கு பேசும் கம்யூனிட்டிஸோட ஓட்டு வந்து திமுக கூட இருக்கு. இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து தேமுதிக அந்த சின்ன எட்ஜி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. குறிப்பாக விஜய் ஜெயிச்சாலும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஊடகங்கள் அவங்களுடைய கருத்து கணிப்பு அந்த வாக்ஸ் பாப்பை பார்க்கும்போது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக டி நகர்ல மட்டும்தான் இருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து அதிமுகவை வந்து தாவேகா வந்து பின்னுக்கு தள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை தான் நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டியா சார் சென்னையை பொறுத்த வரைக்கும்? சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு அது உண்மைதான். அது காரணம் வந்து இப்போ 2ஆம் இடத்துல வந்து தாவேகா தான் வரப்போறாங்க அப்படின்னு பிளாங்கெட்டா நான் சொல்லல. இந்த இமேஜ் எங்க இருந்து டெவலப் ஆகுதுன்னா வழக்கமான அதிமுகவுடைய பிரச்சாரம் வந்து அனல் பறக்கிற பிரச்சாரமா இருக்கும். ரொம்ப ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப புள்ளி வந்து சென்னையா இருக்கும். அந்த மொமெண்டம் வந்து இருந்தது. விஜயோட வருகைக்கு முன்னாடி வரைக்குமே இருந்தது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸ் வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்கான பாயிண்ட் வந்து சென்னையில இருந்து துவங்குறது, எல்லாத்துலயும் தலைநகரை வந்து கொதிநிலையிலே வச்சிருக்கிறதுன்றது வந்து அதிமுகவுடைய ஒரு வழக்கமா இருந்தது. டாக்டிக்ஸ். பொள்ளாச்சி வழக்கை வந்து டிஎம்கே எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அதுக்கு கொஞ்சமும் குறை இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வந்து அதிமுக வந்து பண்ணாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஜெயக்குமார் ஆகட்டும், ஜெயக்குமாரோடு ரொம்ப மல்லு கட்டின பெண் நிர்வாகிகள் ஆகட்டும், அவங்க எல்லாருமே ஓரணியில வந்து நின்று எதிர்ப்பை வந்து தீவிரமா பதிவு செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறமான போராட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் போராட்டம் ஆகட்டும், திமுகக்கு எதிராக நடக்கிற முக்கியமான போராட்டங்கள் ஆகட்டும், அதுல வந்து ஏடிஎம்கே உடைய பிரசன்ஸ் இல்ல. குறிப்பாக அரசு ஆசிரியர்கள் செவிலியர்கள் போராட்டம், ஏகப்பட்ட போராட்டத்தை வந்து ஏடிஎம்கே மிஸ் பண்ணாங்க. மிஸ் பண்ணாங்க. ஏடிஎம்கே மட்டும் மிஸ் பண்ணல, டிவிகேவும் மிஸ் பண்ணல. மிஸ் பண்ணாங்க. டிவிகே மிஸ் பண்ணாங்கன்றது பெருசா தெரியல. ஏன்னா அவங்களோட பிரசன்ஸ் அப்ப இல்ல. ஓகே. ஏடிஎம்கேவோட பிரசன்ஸ் என்ன ஆயிருச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த இதையும் வந்து சேலத்துக்கு பக்கம் நவுத்தி கொண்டு போயிட்டதுனால எதனால அவர் சேலத்துல தான் பிரஸ் மீட் கொடுப்பார். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் நான் சொல்றது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும், ஒரு 3 வருஷத்து நிலவரம் நான் சொல்றேன். தலைநகர்ல இருந்து கொடுக்க வேண்டிய பேட்டிகள் எல்லாத்தையுமே வந்து சேலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு சேலம் மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்க பேட்டி வாங்குற மாதிரி தான் நீங்க போயிட்டு அதிமுகவுடைய கருத்து என்னன்றது நீங்க சேலத்துல தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப சென்னை சென்ட்ரிக்கா இருந்த அந்த ஏடிஎம்கே பாலிடிக்ஸ் நான் வந்து ஃபார் அன்னோன் ரீசன்ஸ் கூட சொல்ல முடியாது, நோன் ரீசன்ஸ். ஒரு கொங்கு வெள்ளாள கவுண்டர்னுடைய டாமினேஷன் அதிகமான பின்னாடி அந்த சைடு நோக்கி நகர்ந்து போனது இன்னும் அவருக்கு பெட்டர் நினைச்சுக்கிட்டாரோ என்னவோ தெரியல. அதனால ஜெயக்குமார் மாதிரியான ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கிற ஆட்களாகட்டும், மற்றவங்களாகட்டும், டி நகர் சத்யா ஆகட்டும், இவங்களுடைய வாய்ஸஸ் எடுபடாம போறதுக்கான அமைப்பை வந்து ஏடிஎம்கே தான் உருவாக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இதுல வந்து ஒரு தோற்றம் வந்து இருக்கு. அவங்க வழக்கமா சென்னையில வந்து களம் கண்டு பயங்கரமா கம்பு சுத்துறது அது வந்து ஓரளவு குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த குறைஞ்சிருக்கிறதுனால மற்றவங்களோட பிரச்சாரம் வந்து பயங்கரமா எடுபடுற மாதிரி தெரியுது. அவங்களுக்கான மொமெண்டம் கெயின் ஆகுதா தாவேகாவுக்கு? நிச்சயமா கெயின் ஆகுது. நிச்சயமான ஒரு ட்ராக்ஷன் இருக்கு. ஆனா அது டிஎம்கேவை டாப்பிள் பண்ற லெவலுக்கு இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை.
சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட ஸ்வீப்னு சொல்றீங்க. திமுகவுக்கு சிக்கலான தொகுதிகள்னா எதை சார் சொல்லுவீங்க? டி நகர் தான் ஃபர்ஸ்ட். டி நகர் தான். டி நகர். பெரம்பூர் கூட இல்ல. பெரம்பூர் இல்ல. பெரம்பூரை விட டி நகர் தான் வந்து திமுகவுக்கு சிக்கல் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. பெரம்பூர்ல வந்து இப்போ உங்களுக்கு நீங்க என்ன கேக்குறீங்க? பெரம்பூர்ல பிரச்சனை இருக்கான்னு கேக்குறீங்க. பெரம்பூர்ல வந்து கான்டெஸ்ட் யாரு, நம்ம டிவிக்கே ஜெயிக்க போறோமா இல்லையா அப்படின்ற கான்டெஸ்ட் தான் டிஎம்கேக்கு இருக்க ஒழிய இன்டர்னல் நாய்ஸ் கிடையாது. நீங்க ஏன் சேகருக்கு கொடுத்தீர்கள், இவங்க ஏன் அங்க கொடுத்தீங்க, நீங்க அவருக்கு பதிலா வேற ஆர்டி சேகருக்கு பதிலா வேற யாரையாவது கொடுத்துருக்கலாமே, இந்த பஞ்சாயத்துலாம் அங்க கிடையாது. ஆனா டிஎம்கேல இருக்கு. டிஎம்கேல இருக்கு. டிஎம்கேல டி நகர்ல இருக்குல்ல அந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, நீங்க ஏன் கொடுத்தீங்க போனீங்க. அந்த பையனுக்கு எதிராக சித்தப்பா வீடியோ போடுறது. இது வந்து சித்தப்பா பொண்ணு விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ருஷி ஆனந்துக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால, இந்த ஒரு நாய்ஸ் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா மாறிடுன்னு சொல்ல, பட் தேர் இஸ் a certain murmur. இல்ல அத வந்து சத்யா ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். அந்த எல்லாத்தையும் தாண்டி சத்யாவோட ஸ்ட்ராங் கிரவுண்ட் பிரசன்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எடப்பாடியாருடைய நம்பிக்கைக்குரிய நபராக சென்னையில வந்து சத்யா இருக்காரு. வெளிப்படையா சொல்லணும்னா அவர் எடப்பாடிக்குன்னு சொல்ல முடியாது. அதிமுக ஈகோ சிஸ்டத்தினோட ரொம்ப சிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சன். அது எடப்பாடியா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து கட்சி தலைமைக்கு வந்து ரொம்ப ஒரு விசுவாசமான ஒரு செட்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல கிரவுண்ட் பிரசன்ஸ் இருக்கும்பொழுது அக்சசபிலிட்டி அவங்களுக்கு இன்னும் ஈஸி. ஓகே, புஷி ஆனந்த் அங்க ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. அவர் சும்மா ஒரு ஜாலி எலெக்ஷன் மாதிரி தான் வராரு. சம்பந்தமே இல்லாம 1000 விளக்குக்கும் டி நகருக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன். வித்தியாசம் தெரியாம போயிட்டு ஓட்டு கேட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்றார். தாவேக்காக்கு ஓட்டு போட்டா பரவாயில்ல, 1000 விளக்குல போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா நீங்க அதுக்கு நிக்கணும் இல்ல முதல்ல. சோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஏரியா ஐடென்டிஃபை பண்றதே உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இன்னொன்னு எல்லாமே ஹேவிங் செட் எவ்ரிதிங், நீங்க ஒரு பாண்டிச்சேரிக்காரர் தானேன்ற இமேஜ் அவருக்கு இருக்கு. ஓகே, சோ அது வந்து மத்த இடத்துல எப்படியோ தெரியாது. டி நகர்ல வந்து கிளவரான ஆடியன்ஸ் அதெல்லாம். ஓகே சார். சார் நானும் டிவிக்கே வந்து ரொம்ப அண்டர்பே பண்ண விரும்பல. குறிப்பாக சென்னை என்பது திமுகவுடைய கோட்டை. இப்போ வரைக்கும் திமுக வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வந்து சென்னையை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, அவங்க ஆரம்ப காலகட்ட அரசியல்ல வந்து சென்னையில அவங்க கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் திமுக இருக்கிற வரைக்கும் பரங்கமலையில போட்டி போட்டாரு. அவர் அதிமுக ஆரம்பிச்ச பிறகு அவர் போனது வந்து சவுத் தமிழ்நாடு. ஜெயலலிதாவும் இதே தான், சவுத் தமிழ்நாடு போறாங்க. அவங்களுடைய பீக், கரியர் பீக்னு சொல்லுவாங்க, அவருடைய அரசியலுடைய அந்த பீக்னு சொல்லுவாங்கல்ல, அப்போதான் வந்து ஆர்கே நகர்ல போட்டி போடுறாங்க. விஜய் முதல் எலெக்ஷன்லயே தாவேக்காங்கிற கட்சி சென்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டிஎம்கே உடைய அந்த கோட்டையை தகர்க்கணும், அது மட்டும் தான் என்னுடைய முதல் எண்ணம் அப்படின்னு வந்து சென்னையை வந்து டிவிக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க, நாம எடுத்துக்கலாமா சார்? இல்ல இது லாங் இது, பட் நான் ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ நீங்க கேட்டீங்க ஏன் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த சைடு மூவ் ஆகி போறாங்க, அவங்களுக்கு ஸ்டார்டம் இங்க இல்லாம இல்ல. எஸ், ஆனால் நீங்க ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இருக்கிற ஜெனரல் ஓட்டு, அவங்க தலைவருக்கு இருக்கிற என் தலைவர் என்ன ஐடியாலஜி சொன்னாலும் நான் போடுற ஓட்டுன்னு ஒரு ஓட்டு விழும். அதற்கடுத்து என்னுடைய கட்சியோட கொள்கை எனக்கு என்ன வந்தாலும் ஓகே, எனக்கு பிடிச்ச கட்சின்னு சில ஓட்டு விடும். இதை தாண்டி என்னுடைய ஜாதியை இல்ல என்னோட இணக்கமாக என் ஜாதியோடு இருக்கக்கூடிய ஜாதி கேஸ்ட் பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி நீங்க சென்னையை வந்து நீங்க கேஸ்ட் பாக்கெட்ஸா நீங்க ஈஸியா பிரிக்க முடியாது. கரெக்ட். அச்சா, இது வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் இதுல வந்து நீங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு மயிலாப்பூர் பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் நிறைய இருக்கு ஏரியான்னு கிடையவே கிடையாது. நிச்சயமா கிடையாது. மயிலாப்பூர் இருக்கிறதுலே அதிகப்படியான தலித் சமுதாயத்தினரும், வன்னியர் சமுதாயத்தினரும், கிராமணி சமுதாயத்தினரும் அதிகமா இருக்கக்கூடிய, முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய, அதுவும் ஆர்காட் நவாப் டைம்ல இருந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆனா வெளியில இருக்க இமேஜுக்கு வந்து ஒரு மயிலாப்பூர்னாலே பிராமின் கான்ஸ்டிட்யூன்சி கிடையவே கிடையாது. 4 மாலை வீதியை சுத்தி தான் பிராமின்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்லம் இருக்கு சார். மயிலாப்பூர் 5 ஸ்லம் 6 ஸ்லம் இருக்கு. அந்த ஹவுசிங் போர்ட் யூனிட்ஸுமே அங்க எவ்வளவு இருக்கு, நிறைய இவங்களுக்கு அது அந்த இது தெரியாது. சாய்பாபா கோயில் ஒட்டி எவ்வளவு இருக்கு, என்னென்ன இருக்கு, எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு, இதெல்லாம் வந்து வெளியில தெரியாது. இப்போ இந்த மாதிரி இந்த ஜாதிக்கு மட்டும் பாத்தியப்பட்ட இடம், இந்த ஜாதி மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் நீங்க சொல்லவே முடியாது. நீங்க நார்த் மெட்ராஸ்னா தலித் சமுதாயம் நிறைய நினைப்பாங்க. இப்ப நீங்க புரசேவாக்கம், பெரம்பூர்லாம் நீங்க போனீங்க, சேட் ஜாஸ்தி, நார்த் இந்தியன்ஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் சேட்ஸ் ஜாஸ்தி. இது போக இன்னும் ஃபார்தரா நீங்க போனீங்கன்னா இவங்களுடைய அந்த கோட்பாடு படியெல்லாம் தலித்ஸ், வன்னியர் தான் நிறைய இருக்கணும். ஆனா ஈக்குவலா வந்து சிவகாசி நாடார் இருக்காங்க, விருதுநகர் நாடார் இருக்காங்க, நாடார் சமுதாயத்தினுடைய இது இருக்காங்க. இது போக ஒரு சங்க் ஆஃப் மலையாளிஸ் இருக்காங்க. மலையாளிஸ், ஆனா அவங்க வந்து இங்க இருந்து இங்க ஓட்டெல்லாம் உண்டு, அவங்களுடைய தாய்மொழி மலையாளம். திருவொற்றியூர் ஒட்டி இந்த மாதிரியான மலையாளிஸ் வந்து நிறைய இருக்காங்க.
சோ இந்த கேஸ்ட் கை ஓங்கி இருக்கக்கூடிய இடம், இந்த கேஸ்ட் தான் பெரும்பான்மையான ஆட்கள் அப்படின்னு சொல்ல முடியாத இடம்ன்றதுனால தங்களுடைய கேஸ்ட் பாக்கெட்ஸ், நான் இந்த இடத்துல இதெல்லாம் நான் இயங்குறேன், இந்தந்த ஜாதியை நான் இந்த நேரத்தை தூக்கி பிடிக்கிறேன்னு அந்தந்த நேரத்து நியாயத்தை பிடிச்சுக்கிட்ட ஜெயலலிதாவுக்கு வந்து இது ஒரு சிம்மசொப்பனமான ஒரு இடம். ஓகே, நீங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இருந்தாங்க. இப்போ நீங்க என்னைக்காவது வந்து இப்போ ஜெயக்குமாரோட கிளாசிக் கேஸ் எடுக்கிறேன். ஜெயக்குமார் என்னைக்காவது தன்னுடைய ஜாதி பெருமை பேசி நீங்க பாத்திருக்கீங்க மாட்டீங்க, நிச்சயமா பேச ஒரு நாள் கிடையாது. ஏன்னா ஜெயக்குமார் ப்ராப்பர் மெட்ராஸ்கார். எஸ். அப்ப அந்த ப்ராப்பர் மெட்ராஸ்காருக்கு வந்து நான் ஜாதியை தூக்கி பிடிச்சாலோ, என் ஜாதியை நான் வந்து ஒரு பெரிய நான் ஜாதி ரீதியிலான ஒரு வஸ்தாதுன்னு காமிச்சாலும் அவங்க அங்க அடிபட்டு போவாங்க. ஒரு நாள் ஜெயக்குமார் அதை பண்ணதே கிடையாது. நீங்க ஜெயக்குமார் டிஃபரன்ஸ் இருக்கு, எனக்கு ஜெயக்குமாரோடைய சார்ந்திருக்க கட்சி மேல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனா given the fact ஜெயக்குமார் ஒரு நாளும் போய் இது என் ஜாதி, என் ஜாதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு நாளும் கேட்டது கிடையாது. ஜெயக்குமார் ஜாதி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. எஸ், கரெக்ட். அதான் ஹானஸ்ட் இது. அப்போ நீங்க ஏடிஎம்கே மாதிரியான கேஷ் பாக்கெட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு எலெக்ஷன் உத்தி கொண்ட ஒரு கட்சியாகவே இருந்தாலும் கூட மெட்ராஸ்குள்ளன் வரும்பொழுது கவர்னன்ஸ் அங்க மெயின் மேட்டர். அண்ட் தென் என்ன திட்டம் முதல்ல அறிவிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டுல இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர், திருச்சி, கன்னியாகுமரியில திட்டங்கள் வருவதை விட வர்ற திட்டம் முதல்ல அமல்படுத்தப்படுற இடம் சென்னை தான். அப்போ கவர்னன்ஸுக்கு என்ன, கவர்னன்ஸ் யாரு கரெக்டா யாரு கொடுக்குறாங்கன்ற பார்த்த இடம்ன்றதுனால டிஎம்கேக்கு அங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட். இப்போ அடுத்த கேள்வியோட செகண்ட் பார்ட், ஏன் விஜய் இங்க நிக்கணும்னா, இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேஸ்ட் கட்டமைப்பு இன்னும் உருவாகல. ஓகே, ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ட் இவங்களுக்கு சாதகமா இருந்தாங்களா இல்லையான்றத ஒரு பார்ட்டியால தெரிஞ்சுக்க முடியும். இவங்க இதற்கு முன்னாடி ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட நிக்கல, ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கல அப்படின்னும் பொழுது எந்தெந்த ஜாதி எந்தெந்த கட்சிக்கு ஆதரவா இருக்குன்னு தெரியாத பொழுது ஸ்டார் பவர் மட்டுமே நம்பி இறங்குற ஒரு இதை வந்து கேஸ்ட் வச்சு பீட் பண்ணாத ஒரு ஊர் வந்து விஜய்க்கு தேவைன்றதுனால சென்னையை சூஸ் பண்ணிருக்காரு. அடுத்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இங்க இருந்து மூவ் ஆகுதா வேணாமா அப்படின்ற கால் அவங்க எடுப்பாங்களே ஒழிய ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற ஒரு கட்சிக்கு வந்து சென்னை சேஃப் பிட். அப்பனா உங்களுடைய ஒட்டுமொத்த பேச்சு வச்சு பார்க்கும்போது சென்னையில டிஎம்கே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறாங்கன்னு நாம எடுத்துக்கலாமா சார்? அன்அசைலபிள் லீட் எடுக்கிறாங்க. ஒரு 16 தொகுதி சென்னையில இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா 2 கூட சேர்த்துக்கிறேன். திருவொற்றியூர், மாதாவரம் இதையும் கூட நான் சென்னையில நான் சேர்த்துக்கிறேன். 18 தொகுதி. 18ல கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதி 15 கண்டிப்பா எடுத்துருவாங்க. 15 எடுத்துருவாங்க அப்படின்னா ஸ்வீப் கட்டாயமா எடுத்துருவாங்க. எனக்கு 10 தொகுதியில் இப்பவே நீங்க இந்த மொமெண்ட் எலெக்ஷன் வச்சா கூட 10 தொகுதியில் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. எந்தெந்த தொகுதி சொல்றீங்க? யாரெல்லாம் மெயின் ஆட்கள் நிக்கிறாங்களோ அந்த தொகுதி எல்லாம். இப்ப குளத்தூர்ல நீங்க வேற யாராவது ஜெயிப்பாங்க நீங்க சொல்ல முடியும்? எம்கேஎஸ் தான். சேப்பாக்கு வேற யாராவது ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? உதயநிதி தான் கண்டிப்பா. நீங்க சோழிங்கநல்லூர் கண்டிப்பா அரவிந்த் ரமேஷ் தான் ஜெயிப்பார். உங்களுக்கு அதுல கேபி கந்தன்றது வந்து வேற யாராவது நிறுத்திருந்தா அது ஒரு டஃப் ஃபைட்டா இருந்திருக்கும். 1000 விளக்கு நிச்சயமா இழன். 1000 விளக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இழன் தான். சோ இந்த மாதிரி இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியுமே. ஓகே, பெரிய அதிருப்தி கிடையாது. நீங்க என்னன்னா இந்த வாட்டி வந்து ஃபீல்டு ஒர்க்ல வந்து ஸ்டார் தொகுதி குளத்தூர் ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸ்டார் தொகுதி திருவல்லிக்கேணி சேப்பாக்கு அரவிந்த் ரமேஷ் ஃபீல்டு பிரசன்ஸ், எழிலன் ஃபீல்டு பிரசன்ஸ். அந்த ஃபீல்டு பிரசன்ஸை இப்போ டவுன் சவுத்துல இருக்கக்கூடிய டிஎம்கே கேண்டிடேட்ஸை விட, மதுரையில் இருக்கக்கூடிய டிஎம்கே கேண்டிடேட்ஸை விட, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிஎம்கே கேண்டிடேட்ஸை விட சென்னையில இருக்க டிஎம்கே கேண்டிடேட்ஸ் ஸ்டாலினோடைய நேரடி கடல் பார்வைக்கு ஆளாக கூடாதுன்றதுக்காக ஃபீல்டு ஒர்க் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த ஃபீல்டு ஒர்க் நிச்சயமா எதிரொலிக்கும்னு சொல்றேன். ஓகே, அப்படின்னா சென்னையில வந்து திமுக லீட் எடுக்கிறாங்க நாம எடுத்துக்கலாம். சென்னையில மைனாரிட்டி ஜாஸ்தி. மைனாரிட்டியோட வாக்குகள் வந்து நிச்சயமா டிஎம்கே பக்கம் இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த வாட்டி. அதனால அவங்க நான் மைனாரிட்டி சொல்றது ரிலிஜியஸ் as well as linguistic மைனாரிட்டி. டிஎம்கே ஓட்ஸ்ல விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல டென்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா சென்னையில? இல்ல, வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க ஒரு மிகப்பெரியன்றதோட பாராமீட்டர் என்ன? ஒரு டென்ட் இருக்கும் தான். இப்போ 3 பேர் போட்டி போடுற இடத்துல 4 பேர் போட்டி போட்டா ஓகே இது இருக்கும் தான். ஆனா இந்த 4ஆவதா வர்ற பிளேயர் வந்து ஒருத்தரோட ஓட்டை மட்டும் ஸ்டீல் பண்ணுவார் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்ப விஜய் வந்து டிஎம்கேவோட ஓட்டை ஸ்டீல் பண்ணுவாருன்னா பண்ணுவாரு. ஆனா அதை விட ஏடிஎம்கே ஓட்ட அதிகம் ஸ்டீல் பண்ணுவாரு. இவர் விஜய் வந்து இன்னும் டிஎம்கே நல்லா திட்டுறாருன்னு ஏடிஎம்கே வந்து விஜய் நோக்கி வருவதும், நாம் தமிழர்ல இருந்து நம்ம விஜய்க்கு வருவதும், டிஎம்கேல இருந்து விஜய்க்கு வருதுன்றதை விட கம்மி. அவங்களுக்கு தான் அதிகம். டிஎம்கே வந்து டிஎம்கேல இருக்கக்கூடிய டிஎம்கே கோட் போட்ட ஆட்கள் விஜய்க்கு பக்கம் நான் போறேன்னு சொல்றதை விட ஏடிஎம்கேல இருக்கேன், ஏடிஎம்கே சரியா எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, நான் விஜய்க்கு இந்த வாட்டி சொல்றேன்ற ஆன்டி டிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் தான் அவருக்கு ஜாஸ்தி. ஓகே, அதாவது ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு தான் வந்து விஜய் குறி நிறைய இல்ல, அதுல மாற்றே இல்ல. விஜய் இந்த வாட்டி கேதர் பண்ண போறது எல்லாமே ஏடிஎம்கேட ஓட்ஸ் தான். இன்னும் சொல்ல போனா இந்த எலெக்ஷனை தாண்டி ஏடிஎம்கேவோடைய வீழ்ச்சிக்கு பயங்கரமா இருக்கும் பட்சத்தில் ஏடிஎம்கே அண்ட் தாவேக்காவுடைய ஒரு யூனிஃபைடு லீடரா தான் ஆகணும்ன்றதான்
விஜயோடைய ஒரு அல்டீரியர் பிளான். Okay. அதுல உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே வேண்டாம். அண்ணாமலை ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சாலும் கூட அவருக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா உயிர் விட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த அதிமுகன்ற தாய் கிழவியினுடைய நகைகளுக்கு தான் குறி மாதிரி அதிமுகவுடைய அந்த ஓட் பேங்க் மேலதான் விஜய்க்காகட்டும் அண்ணாமலைன்ற புதுசா கட்சி ஆரம்பிக்க போற ஆளா இருக்கட்டும் அவங்களுக்கு குறி. சோ எடப்பாடியார் தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய கத்தி இருக்கு இந்த எலெக்ஷனோட அவ்வளவுதான். இந்த எலெக்ஷன்ல அவர் தோத்தாருன்னா எடப்பாடி இதற்கு மேல் அங்க ஏடிஎம்கே அவரை வந்து எக்ஸ்பெல் பண்றது வந்து நீங்க கண்கூடாக பார்த்து இதுல அவர் என்ன போன நாடாளுமன்றம் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. சட்டமன்றத்தை மிஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா 2021 தான் நீங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டா முன்மொழியப்பட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி ஒரு சிஎம் கேண்டிடேட் அவர் யாருன்னே தெரியாது. அவர் ஒரு எக்ஸ்எம்பி அவ்வளவு அந்த லெவலுக்கு தெரியும், ஒரு சின்ன மினிஸ்டர்னு தெரியும். கூத்தூர் இஷ்யூக்கு அப்புறம் தான் அவர் ரைஸ் ஆகி வந்திருக்காருன்னு பொழுது 2021 ஃபுல்லஸ்ட் சப்போர்ட்டோட தான் அவர் போனார். ஏடிஎம்கேவோட ஒருமித்த சப்போர்ட் அவருக்கு அங்க இருந்துச்சு. ஆனா இந்த எலெக்ஷன்ல அவர் வந்து வேற வழி இல்லாம அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவர் சிஎம் கேண்டிடேட்லாம் அவங்க நிச்சயமா வச்சிருக்க மாட்டாங்க. பல மாற்றங்கள் அதிமுக நடந்துரும். மே 4ஆம் தேதி நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் சார். சென்னை பற்றி உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஸ்வீப் தான். கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்பது பெரம்பூரை தாண்டி டி நகர் தான் நீங்க வந்து திமுக சிக்கலான சொல்லியிருக்கீங்க. அட் த மொமெண்ட் 4ஆம் தேதி நமக்கு எல்லா விஷயமும் ரொம்ப தெரிஞ்சிடும் சார். நேர்ல நேரம் கொடுத்து பேசி நன்றிமா சார். நன்றி.